கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலருக்கு எக்கனாமி ரேட் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா இந்த எக்கனாமி ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அஃப்கோர்ஸ் எனக்கு இப்பதான் தெரியும். ஆனா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்க, தெரிஞ்சவங்க நான் சொல்றதையும் ஒரு செகண்ட் கேட்டு பாருங்க. எக்கனாமி ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பவுலர் ஒரு ஓவருக்கு சராசரியா எத்தனை ரன்கள் விட்டு கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கான உத்தேச கணக்கு தான் எக்கனாமி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 2023 வேர்ல்டு கப்ல நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த போட்டியில முகமது ஷமி 54 ரன்கள் விட்டு கொடுத்து 5 விக்கெட் கைப்பற்றி இருப்பாரு. அப்ப அந்த மேட்ச்ல அவருடைய எக்கனாமி ரேட்டை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் கொடுத்த ரன்கள் வகுத்தல் அவர் போட்ட ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லி கணக்கிடுவாங்க. அவர் கொடுத்த ரன் 54, அவர் போட்ட ஓவர்கள் 10 ஓவர்கள். சோ 10 வகுத்தல் 54ன்னு போடுவாங்க. அதை கணக்கு பண்ணீங்கன்னா 5.40 வரும். இந்த 5.40 தான் அவருடைய அந்த இன்னிங்ஸ்க்கான எக்கனாமி ரேட்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமி ரேட்டை ஒவ்வொரு போட்டிகளுக்கும் கணக்கிட்டு அதன் பிறகு சராசரி பண்ணி அவருடைய கெரியருடைய எக்கனாமி ரேட்டை சொல்லுவாங்க. அப்படியாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே குறைவான எக்கனாமி ரேட் வச்சிருக்க பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா, டெஸ்ட்ல யூசுவலா எல்லாருமே கம்மியா தான் ரன் கொடுப்பாங்க. சோ அதனால நம்ம ஓடிஐ மட்டும் வச்சுப்போம். ஒரு தின போட்டிகளிலேயே கம்மியான எக்கனாமி ரேட் வச்சிருக்கக்கூடிய பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அது வெஸ்ட் இண்டீஸின் ஜோயல் கார்னர் தான். 98 போட்டிகளான இவருடைய எக்கனாமி ரேட் பாத்தீங்கன்னா 3.09. அதாவது இவர் சராசரியா ஒரு ஓவருக்கு 3 ரன்கள் மட்டும் தான் கொடுக்குறாராமா. இதை தான் எக்கனாமி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க.